அன்புள்ளம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்போட தீம்ஸை எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள தீம்ஸ் எல்லாமே இந்த சேட்டு, குரூப்பு, காலு, ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நாமளே வச்சுக்கலாம். நார்மலாக இருக்க வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா கலர் ப்ளூ கலரையும் ஒயிட் கலர்லேயும் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் செட் பண்ணிக்கலாம். முக்கியமாக தீம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தாலும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஆச்சரியமாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. இப்போது இந்த தீமை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட வாட்ஸ்அப்பை பார்த்திங்கன்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும். அதாவது வாட்ஸ்அப்பு இந்த சேட்டு, குரூப்பு, கால்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே தான் காட்டும். இது நார்மலாக எல்லா வாட்ஸ்அப்லையும் இருக்கும். அதேமாதிரி இந்த தீம் மாற்றுற ஆப்ஷன் வந்து நார்மல் வாட்ஸ்அப்பில் கிடையாது, மோடு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. மோடு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது யோ வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் அதில் மட்டும்தான் இந்த மாதிரி தீம்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப். இதில் தீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா எஃப்எம் மோட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது எஃப்எம் தீம்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோடு யோ தீம்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தீம்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட வெரைட்டியில் இருக்கும். உங்களுக்கு தேவையான மெத்தடில் செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 4th இருக்கிறது ஆர்சி மெசேஜ் ஒன் ஒயிட்டு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே உங்கள் வாட்ஸ்அப்போட தீம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுக்கலாம். சேட்டு, குரூப்பு, ஸ்டேட்டஸு, கால்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே இருந்து காட்டும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே மற்றவங்க யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போட இது பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தாலும் இந்த செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுக்காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோடு வாட்ஸ்அப் அப்படிங்கிற எஃப்எம் வாட்ஸ்அப், அது மட்டும் இல்லாமல் ஜிபி வாட்ஸ்அப், கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா யோ வாட்ஸ்அப். இந்த மோடு வாட்ஸ்அப் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.